ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்குது, ஓடிட்டே இருக்குது. இன்னையில இருந்து கவுண்ட் டவுன் டே 1. ஆமா, டே 1. ஆக்சுவலி நேத்து தான் வந்து நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். எந்த டேட் அப்படின்றது சரி, ஓகே. நேத்து பார்க்காதவங்க வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா நாங்க காலையிலேயே வந்துட்டோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ட்ரோ கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம். வீட்டில் ஒரு செடி பிரேமா எல்லாம் நின்று மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். மீன் பிடிச்சது ஜாலியாக இருந்தது, பார்த்துட்டு இருந்தேன். என்னடா மீனே மாட்டேன் கிண்ணத்தோம் மரத்தில் ஜிக்கின்னு ஆடிச்சு. சரி விட்டுட்டேன். திரும்பி பார்த்தா பொத்து 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 பொத்துன்னு இவ்வளோ நேரத்துக்கு ஒரு பாம்பு கீழே விழுகுது. அப்படியே விழுந்தது. அவங்க அதான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஓட்டாங்க அதை பார்த்துட்டு. எங்க இங்க நேரா அங்க மீன் பிடிச்சி எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சி மசாலா தடவி ஓட்டிச்சில வச்சுடுவாராமா அந்த வீட்டுக்காரு. ஓட்டிச்சில வச்சு சாப்பிடுவாராமா. பிரேம் வந்து நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு குத்து விட்டுருவேன் அப்படின்னாரு. சரி ஓகே. நான் கேட்டேன் மாப்பிள்ள, கயாக்கிங் வாங்கிடுறேன். அவரு தான் வந்து பரிசல் எல்லாம் போவார் போல் இருக்குது. கயாக்கிங் வாங்கிடுறேன் நான், அதுக்கெல்லாம் இங்க அலௌடு இல்லைங்க. பரிசலுக்கு மட்டும்தான் அலௌடு. அந்த மாதிரி பரிசல் வாங்கி வச்சிடலாமா? நான் பாருங்க, நம்மளதே ஒரு பரிசல். யார் ஓட்டுவா பரிசல் எல்லாம்? இப்போ அவரு அதை சொல்லிட்டாரு, நீங்க போனோம்னா சொல்லுங்க, நான் நம்ம பசங்க இருக்கிறானுங்க எத்தனை வருஷம் சொல்றேன், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனா இப்போ வேணாமாமா, ஏன்னா இப்போ தண்ணி பயங்கரமா இருக்குதாமா. இன்னொரு 1 மாசம் 1.5 மாசத்துல தண்ணி கம்மியாயிடும், அப்போ போகலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ஓகே அப்படின்னு. சரி ஓகே. ஆமா, ஏதாவது டைம் பாஸ் பண்ணு நடக்கலாம். முதல்ல டைம் நான் போய் என்னோட ஏரியாவில் நின்னாலே எனக்கு பெரிய டைம் பாஸ் தான். இல்ல அது வந்து ஒரு கலையில இருந்து இன்னொரு கலை, இன்னொரு கலையில இருந்து இன்னொரு கலைக்குன்னு தாவி வந்தது. குடும்பமே இங்க இருக்குது மாதிரி இருக்குது. ஓப்பன் ஏரியா நிறைய இருக்குல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். நேத்து மாமா இந்த விண்டோ எப்போ இறங்கிச்சுன்னு தெரியல. ரிட்டர்ன் பயணம் போது விண்டோ இறங்கிட்டு ஐயோ வச்சு லைட் அடிச்சு எல்லாம் அப்படி எல்லாம் பண்ணாது. அப்படி எல்லாம் பிரச்சனை அது பாட்டு அது கீழே போகும். நம்ம நடந்து போகும்போது பார்த்து போகணும், அவ்வளவுதான். ஆமா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. நம்மள பார்த்து பயம் இருக்கும் தான். ஆமா, அது ஆக்சுவலி மரத்துல விழுந்ததுன்னு ஒரு பூனையை பார்த்து பயந்து அது விழுந்து ஓடுது. பாம்பு பயந்துக்குது. ஆமா, ஓடுது அது. ஓகே, பை பை பைடா செல்லம், பாத்து போங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே, அதனால கொஞ்சம் என்ன மந்தமா போயின்னு இருக்கா. ஆமா, ஆனா இப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம் முடிக்க போறாங்களா? முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டோர் மாட்டிட்டா முடிச்சது இல்ல. டோர் எல்லாம் மாட்டிட்டாங்க. ட்ரா தான் இன்னும் பண்ணல, அதையும் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. என்ன ஆனா எதுக்குமே கைப்பிடி போடாம இருக்குது. ஹேண்டில் கைப்பிடி எல்லாம் நம்ம போடணுமே, செலக்ட் பண்ணுமே. அதான் லிஸ்ட் வரலையே, இன்னும் லிஸ்ட் வரல, அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னா போல. ஒன்றும் புரியல, ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேலை முடியுமா முடியாதானா தெரியல. அழகா இருக்குமா அழகா இல்லையாண்ணா? ஆமா, அதுதான் உன்னோட கேள்வி, வேற ஒண்ணும் இல்ல. என்ன நடந்தாலும் அது நம்மளுக்கு தான். வா, வேற ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்க கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இப்ப எங்க போறோம்னா, நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து ஹீட்டரு, ஒரு ஏசியா வாங்க போகிறோம். கால்குலேட் பண்ணிட்டேன். கீழே 1 2 3 ஃபேனு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் 3 ஃபேனு, கிரவுண்ட் ஃப்ளோர் 4 ஃபேனு. எப்படி கிச்சனு கிச்சனையும் தான் சேர்த்தேன். இங்க ஒரு ஃபேன் தான்ப்பா. பார்க்கிங் விட்ட பார்க்கிங் மறந்துட்டேனா? ஃபேன் கம்பி தொங்குது. அப்போ 1 2 3 4 ஃபேனு, கிரவுண்ட் ஃப்ளோர் 4 ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 இல்ல 4 தான், அதுவும் 4 தான். 3 பெட்ரூம் இருக்கா. 3 பெட்ரூமுக்கு வெயிட்டிங் ஏரியாவுக்கு 1, லாபிக்கு 1. ஸோ கீழே 4, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 4, கிரவுண்ட் ஃப்ளோர் 4, 8. நம்ம ரூம் 1 9 ஃபேன். எல்லாத்தையும் போய் கால்குலேட் பண்ணிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங்ல ஃபேன் இருக்கா? ஃபேன் இருந்ததா? குச்சி இருந்தது. போய் பார்த்து அதுதான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அது இருக்குது. பின்ன அந்த இடத்துல கொடுத்து தானே ஆகணும். நம்ம லேண்டிங்ல தேவையில்ல, செகண்ட் ஃப்ளோர் லேண்டிங் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங் தேவைதான். ஓகே, 9 ஃபேன் 4 ஹீட்டர் எல்லாத்தையும் வாங்க போறோம். 9 ஃபேன் 4 ஹீட்டரு, அப்புறம் ஏசி 1 வாங்கணும்.
ஏசிக்கு தான் இப்போ 20 அடி ஏணி வேணும். நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி அங்கே கீழே இறங்க. இப்போ 20 அடி ஏணி தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 20 அடி ஏணி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே போட்டு பாப்பா ரூமுக்கு அலுமினியம் லேடர் தான் வாங்கி வைக்கணும். அதான் ஏதோ ஒரு லேடர் மேலே ஏறுறதுக்கு அவள் தான். இந்த லேஃப்ட் மேலே ஏறிட்டு அவனுக்கு எங்கே கை எட்டுதோ அங்கே வச்சு இது அடிச்சுக்கலாம்ல. எப்படி இருந்தாலும் ஒயர் மாட்டதுக்கு மேலே ஏறி தானே ஆகணும். இது பாப்பா ரூமா? பாப்பா ரூம் தான். அங்கன்னா அதுக்கு மேலே அவன் எனக்கு தெரிஞ்சு ஏசி இங்கே வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எது பால்கனியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் அழகாக போர்டு அடிச்சிருக்குறாங்களே, அங்கே எங்கே ஏசி பாயிண்ட் இருந்தது? ஏசி பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கே பாரு, தெரித்து பாரு, தெரிதா? ஆமாம். அப்போ இங்கே தான் நீ வெளியில் தெரிகிற மாதிரி தான் ஏசி வைக்க முடியும், அவுட்ரு யூனிட்டு. பரவாயில்லன்ற நான் சேனல் போட்டு மேலே வச்சிடலாம். அதை ராஜேஷே சொன்னான், அது ஒன்றும் தெரியாது, அது பாட்டு அது மேலே இருக்குங்கன்றான். நீ தான் என்னமோ இங்கே அங்கன்னுங்கிற. சினிமா தெரியும், என்னமோ பண்ணு. அதுக்கப்புறம் மௌலி ரூமுக்கு எலிவேஷன் கொடுத்துட்டு எதுக்கு தேவையில்லாம எலிவேஷன் பால்கனிப்பா. இது அவள் தான்ப்பா. பால்கனியில் 1000 இருக்கும்பா. எலிவேஷன்றது இந்த ஃப்ரண்ட்டு தான். பால்கனிக்கு உள்ளே பூந்துலாம் எலிவேஷனை யாரும் பார்க்க மாட்டாங்க. இதோட எலிவேஷன் என்ன, இந்த சி டைப்ல பால்கனி அவள் தான். சரி வா, ஏசி போய் பார்ப்போம். இது நம்மளது அதுக்கு மேலே நம்மளது வந்து அந்த இதில் இறங்கி ஏணி போட்டு இறங்கி நம்ம லேப்டாப் மேலே இது அடிக்க சொல்லணும். யாரும் சொன்னாங்க நீங்கள் மேலே ஏணி இது யூனிட்டை வந்து அதுவும் அங்கே வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த வீட்டில் அந்த மாதிரி அது மேலே வச்சு அடிக்க சொல்லணும். நீங்கள் இது நம்ம பண்ணுறதா இருந்தால் எல்லா ஏசியும் மேலே ஓடின்னு கிடக்கும்ன்றான், ஹீட் அடிக்கும்ன்றான். ஆனால் பரவாயில்ல, எது ஈஸியாக அதை தான் பண்ணிட்டு போகணும். நம்ம இந்த பக்கம் எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த லேப்டுக்கு மேலே மௌலிது, இந்த லேப்டுக்கு மௌலிது இங்கே தானே ஒரு ஏசி. ஆமாம், லேப்டுக்கு மேலே போட்டு அந்த லேப்டுக்கு மேலே இது அடிக்க சொல்லணும். ஆனால் அந்த லேப்ட் வரைக்கும் அவன் எப்படி ஏறுவான்? நீதான் அதை வாங்கி கொடுக்கணும் ஏறுறதுக்கு. என்னத்தை வாங்கி இப்போ 20 அடி ஏணி போட்டால் கூட அது மேலே போக முடியாது அவனால். மொத்தம் 40 அடி. கேளு, ஏசிக்காரங்களையும் கேளு, எப்படிங்க மாட்டுவீங்க அப்படின்ட்டு. அவன் சிம்பிளாக சொல்லுவான், வயர் அப்படியே மேலே பாரு அவங்க இழுத்துக்கிறாங்க பார்த்தியா. காப்பர் ஒயர் கொடுத்து தான்ப்பா பண்ணணும். காப்பர் ஒயர் மாட்டுறதுக்கே வந்து காப்பர் ஒயர் கீழே இறக்கி தான் ஆகணும். நீ காப்பர் ஒயர் லென்த்தியாக வாங்கிட்டு கீழே அடிப்பாங்க. இங்கே அடிச்சிடுவாங்க, அதே மாதிரி ஸ்டாண்டு போட்டு மாட்டிடுவாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட ஓகே, செகண்ட் ஃப்ளோர் தான். செகண்ட் ஃப்ளோர் காப்பர் ஒயர் போட்டு மேலே ஏற்றுவாங்க. அதான் அந்த மாதிரி மேலே ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி மேலே ஏற்றிடுவாங்க மொட்டை மாடியில். வா, நம்மளாம் மொட்டை மாடியில் வைக்கல, நம்ம அவுட்ரு யூனிட்லாம் அந்த மாதிரி காப்பர் ஒயர் போட்டு ஏற்றிடுவாங்க. காப்பர் ஒயர் தான் செலவாகும். எது தொட்டாலும் செலவு தான். வா, so many snakes coming going. இங்கேருந்து பார்த்தா லைட் எரியுது. திடீர்னு ஒரு வேலை பார்த்தாரு ஃப்ரெண்ட்ஸ். மேலேயே வைக்க சொல்லிடலாம். நீ இப்போ ஒரு சித்திரக்குழி வேலை காட்டினிய சொல்லு. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் மூக்குலேருந்து ரத்தமாக ஊற்றுது. என்னடா இது ரத்தம்னு பார்த்தா சும்மா நமிச்சிக்கிட்டே இருந்தது. காலையில் என்ன பண்ணிட்டேன், நோஸ் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, அதை வச்சு பண்ணாமல் டக்குன்னு சும்மா தான் நின்றுக்கிறோம், அது நமிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வச்சு கட் பண்ணினேன். ஆனால் கட் பண்ணால் அது அப்போவே இல்லை வரணும் பிளட்டு. அப்போ வராமல் 2 மணி நேரம் கழிச்சு வருது. இல்லை உள்ளேருந்து வருது அப்படின்னா உள்ளேருந்து வரல, இந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குற காட்டு கண்ணுங்கட்டமாக பார்த்துனே இருக்கணும் தெரியுமா. அந்த மாதிரி தான் நீ ஏதாவது சித்திரக்குழி வேலை பார்த்துனே இருக்கிறப்பா. என்னெல்லாம் எதுவும் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லைப்பா, டென்ஷன் பண்ணாமல் வச்சுருந்தாலே போதும். ஆனால் அதுதான் உங்ககிட்ட முடிய மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் எங்கே வந்து உட்காந்துருக்கோம் நம்ம வந்து இப்போ 9 ஃபேன், 4 வாட்டர் ஹீட்டராப்பா, 4 வாட்டர் ஹீட்டர் அண்ட் தென் ஒரு ஏசி. ஏன்னா பாப்பா ரூமுக்கு ஏசி வேணும். ஸோ கீழே ஹாலுக்கு நம்ம போட்டோம், இப்போ பாப்பா ரூமுக்கு ஒரு ஏசி வாங்குகிறோம். அதுக்கப்புறமா இன்னும் 2 ஏசி நம்ம வீட்டிலே இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 2 ரூமில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
வாட்டர் ஹீட்டருக்கு எனக்கும் பேபிமாக்கும் ஒரு சின்ன இது. பேபிமா வந்து இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர் வேணும்னு ஏன் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரேஜ் இருக்க வாட்டர் ஹீட்டர். இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மாவும் பையனும் காலையில் எழுந்துச்சி வந்தவொடனே கிளம்புருவாங்க, எங்கேயாச்சும் வெளிலன்னா அப்படி தட்டி விட்டுருவாங்க. ஒரு 9 மணிக்கு தட்டுறாங்கன்னு வச்சோம், இவங்க குளிக்க போகிறது 11:30 மணிக்கு. அது வரைக்கும் அது ஓடி அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குமாமா. அதுக்கப்புறம் இவங்க போய் ஜாலியாக 2 குடத்தில் குளிச்சுட்டு ஓடியாந்துருவாங்க. அது பெஸ்ட்டா இல்லை இன்ஸ்டன்ட் நமக்கு ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. 3 லிட்டரு 5 லிட்டரு அந்த மாதிரி கிடைக்குது. நம்ம போய் அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படி உள்ளே போனோம்னா அந்த 3 லிட்டருக்கு நம்ம குளிச்சுட்டு வெளில வந்துடலாம். அது பெஸ்ட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் இபி சேவ் பண்ணணும். இனிமேல் அங்கே போனால் அது ஒரு தொல்லை ஃப்ரெண்ட்ஸ். இபிக்கு அப்படியே அடிச்சுக்கணும், நான் அப்படியே நாயாக கத்தணும். நம்ம வீட்டு வாசலில் நாயை கட்டி விட்டோம்னா யாராவது ஆள் தலை தெரிஞ்சாலே ஒல்லுன்னு குலைக்கும் பாருங்க, அந்த மாதிரி நான் கத்திக்கினே இருக்க விடுவோங்க ரெண்டும். அம்மா கிட்டையும் பையன்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன வேணா பார்த்தா மலையை பார்த்து நாய் கொலை அப்படின்னு போயிடுவாங்க. நாங்கெல்லாம் எங்க ரூம்ல தான் போடுவோம். சுகர்னு கேட்டாங்கன்னா உனக்கு என்ன சொல்லணும் நீ? ஓகே நார்மல் அப்படி சொல்லணும். சுகர் வேணான்னு சொல்லணும். இல்ல அது சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. சுகர் இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்க. நான் ஏன் சொல்லணும்? வை ஷுட் ஐ? நான் வீட்டுல சுகர் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றது இல்லை. வெளியில வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சுகர் இருப்பீங்க அப்படின்னா நார்மலுங்க அப்படின்னு அவங்க கொடுக்குற அதுதான் அவங்க கொடுக்குற 1 டம்ளர் சுகர்ல நம்ம ஒரு வேளை காப்பி குடிச்சிட்டு அப்படியே ஒன்றும் சுகர்ல அஃபெக்ட் ஆகிட மாட்டோம். ஆனா வெளியில வந்து அந்த மாதிரி இல்லைங்க சுகர் கட்டுங்க நார்மலுங்க அப்படின்னு சொன்னா ஐயோ சுகர் போட்டு பாவம் அப்படின்னு நம்மள பரிதாபமா பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி யாரும் எனக்கு இல்லை. உலகமே பாக்குது. நான் இது வந்து எல்லாருக்கும் டயபெட்டிஸ் உள்ள எல்லாருக்கும் சொல்றேன், வெளில போனா நம்ம அந்த மாதிரி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நார்மல் நீ ஹையா போடுவியா, ரொம்ப ஹையா போட்டா யாருமே சாப்பிட முடியாது, அதனால ஹையா போடாம பாத்துக்கோ அப்படின்னு கெத்தா சொல்லிடுங்க. புரியுதா? அங்க போயிட்டு இல்லைங்க சுகர் கட் லோ சுகர் அதெல்லாம் சொல்லவே கூடாது. சொன்னா நம்ம நல்லா கேக்குறாங்கப்பா. எங்க போனாலும் சுகர் மீடியமா இல்ல சுகர் வேண்டாமா காஃபியான்னு எல்லாருமே கேக்குறாங்க. அது ஒரு மாஃபியாப்பா. அது டயபெட்டிஸ் ஒரு மாஃபியா. அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுவோம். அது புரியுதா? அதுல நம்ம மாட்டினாலும் மாட்டாத மாதிரி மீசையில மண்ணு ஓட்டலன்னு சுத்தணும். ஓகே, அப்பதான் அது நம்மளை கண்டு பயப்படும். இல்லைன்னா உள்ளுக்குள்ள பூந்து பேர் இன்னைக்கு சொரிஞ்சதுக்கு ரத்தம் வந்தோன்னா ஐயோ உள்ளேந்து வருது அப்படின்ன பாரு. அந்த மாதிரி ஆயிடும். இதெல்லாம் தேவைதானே, அதனால இது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பின்னாடி இருக்கிறது தேவைதான். இதெல்லாம் தான் ஏற்கனவே வாங்கிட்டேன். அப்புறம் தான் அதை வாங்கி இவ்வளவு பெரிய மூட்டையில கிடக்குது இல்லை அங்க மூட்டையா போயினுக்குது. ஆனா அங்க எல்லாத்தையும் வாங்கிட்டோம். உடம்ப கழுவுற ஐட்டம் எதுவுமே வாங்க. மேட்டு கூட வாங்கிட்டேன். காலையில எழுந்துச்சு பிரஷ் பண்ணிட்டு உடம்பு கழுவிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு சரவணா ஸ்டோர் டி மார்ட் எல்லாம் போனோம்னு நான் சொல்றது ஷவர் பேனர்ல அதெல்லாம். ஓ அதுவா? உடம்பு கழுவுவோம். பாத்ரூம் ஐட்டம்ஸா? அது 2 நாள்ல வாங்கணும்ல. Thursday போல போனோம் அதுக்கு. 4 பாத்ரூம் வைக்கிறது பெருசு இல்ல, பாத்ரூம் எல்லாத்தையும் வாங்கி தெரியுதா ஏன் இவ்வளவு பெரிய வீடு கட்டுறேன்ட்டு? அப்படியே முழுங்கு இது பண்ற. ஆமா, முதல்ல நான் இதெல்லாம் யோசிச்சிருந்தேன்னா வேலைக்கே ஆகுதுன்னு. கட்டி முடிச்சு குடி போனும்போது ஜாலியா தான் இருக்கும். எல்லாரும் வந்து கும்பலா வீட்டுல இருக்கும்போது. நான் என்ன சொல்றேன், 3 அட்டாச் டாய்லெட் எப்படியா இருந்தாலும் 4 டாய்லெட் வேணும். 3 ஃபேமிலி தங்குறதுக்கு 3 பேர் தங்குறதுக்கு 3 பெட்ரூம். அப்போ 3த்துக்கும் அட்டாச் டாய்லெட் வச்சுதான் ஆகணும். இன்னொன்று காமன் வைக்கிறதும் ஒன்று தான், அட்டாச் வைக்கிறதும் ஒன்று தான். ஆனால் நம்ம காமனாக அதை வச்சுக்கணும் இல்லை, காமன் ஒன்று வச்சுருக்கணும்ப்பா. செட்ட தெரியல என்னமோ கட்டி முடிச்சாச்சு. காமன்லாம் எதுவும் கிடையாது, கீழே இருக்கிறது தான் காமன். அவ்வளோதான். ரூமே காமன் தான். ஆமா, அந்த ரூமே காமன் தான். ஆக்சுவலி அந்த ரூம் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படி இப்படின்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேன் எல்லாம் வாங்கிட்டோம். ஏசி வாட்டர் ஹீட்டர் வாங்கியாச்சு. ஒரு ஃபேனு 9 ஃபேனு ஏசி, ஒரு ஏசி, அந்த 4 வாட்டர் ஹீட்டர் ஜோலி ஓவர் முடிஞ்சிச்சு. இது பிளம்பிங் மட்டும் தான் பேலன்ஸ். பாத்ரூம் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜக்கூசி வாங்கவே இல்லை.
கடைசி ஃபைனல் தான் ஜக்குசி. ஆண்டவர் தான் சொன்னாரு. அது வந்து அனாவசிய செலவு, அதனால கடைசியா பார்த்துப்போம். முடிச்சாச்சு. அத்தியாவசியம் எல்லாம் முதல்ல முடிச்சாச்சு, அனாவசிய செலவு பின்னாடி பார்த்துப்போம் மெல்ல மெல்லமா. தெரியல.